தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 104:24 வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிரிகைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, அவையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் என்று சொல்லி தாவீது பக்தன் இங்கே எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியாக அதிசயமானது, ஆண்டுடைய படைப்பும் எவ்வளோ ஒரு அதிசயமானது, மிகவும் ஆச்சரியமானது. ஒருமுறை 4 வயது சிறுவன் கடவுள் எங்கே வாழ்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று தன் தாயிடம் கூறினார். அன்று எங்கு ஆர்வத்துடன் அந்த தாயும் கேட்டார். அந்த சிறுவன் சொன்னான், நம் வீட்டுக்கு அருகில் உள்ள காட்டு வகையில் கடவுள் இருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் உரையாடி பற்றி தாய் தன் கணவனிடம் கூறினார். இந்த சிறுவனுக்கு இப்படி யோசிக்க தூண்டிய காரியம் என்னவா இருக்கும் என்று சொல்லி தனக்குள்ளே கூறிக்கொண்டார்கள். அதற்கு கணவன், எனக்கு தெரியும், ஒருமுறை நானும் அவனும் காட்டுப்பகுதியில் சென்றோம். அப்பொழுதுதான் அவனும் தேவனை காண முடியாவிட்டாலும் அவர் செய்திருப்பவர்களை நாம் காணலாம் என்றான். அதோடு அவர்கள் நடந்து சென்ற ஈரமான மண்பாதையில் தன் மகனை பார்த்து, என்னுடைய பாதச்சுவடுகளை உன்னால் பார்க்க முடிகிறதா என்றார். உடனே அதோடு அவர்கள் நடந்து சென்ற உடனே அவர்கள் நாம் பார்க்க முடிகிறது என்றான். அதற்கு அந்த தந்தை, அதே போலத்தான் நாம் பார்க்கக்கூடிய யாவும் தேவனுடைய அடிச்சுவடுகள் என்றார். அதிலும் குறிப்பாக இயற்கையில் உள்ள மரங்கள் மற்றுமாய் செடி கொடி, நிலம், நதி, மலை, காடு, விலங்குகள், இவையெல்லாம் தேவனின் அடிச்சுவடுகள் என்றார். உடனே தந்தைக்குரிய இந்த காரியம் அந்த சிறுவனின் மனதில் ஆணித்தரமாய் பயிர்ந்து விட்டது. அதனால் கடவுள் காட்டில் வாழ்கிறார் என்று அவன் தன் மனைவிடம் கூறியதை எண்ணி பார்த்தான். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஒரு சிறு குழந்தைக்கு இருந்த ஒரு விசுவாசம், சிறு குழந்தைக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, தன்னுடைய பெற்றோர் கூறிய அந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு தேவன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான சங்கீதத்தில் இந்த கதையின் மையப்பொருளை நாம் பார்க்கும்போது குறிப்பாக, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, அவையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். இயற்கையுடைய தேவனுடைய அந்த கைவேலையை நாம் பார்க்கும்போது, அதை உணரும்போது தேவன் படைத்தார் என்பதை, தேவன் உருவாக்கினார் என்பதை நீங்கள் நிச்சயமாகவே நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதை உண்டாக்கிறவருக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 104:1 வாசிக்கிறோம். ஆத்மாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய் கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 104:35 பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஒரு அருமையான சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். மிகவும் ஒரு அற்புதமானது, அதிசயமானது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.